வா மச்சான், உன்னதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். 8 மணி பஸ்க்கே வருவேன்னு நினைச்சேன். 9 மணி பஸ்க்கு தான் வரேன். என்னாச்சு? பஸ் 1 மணி நேரம் லேட்டு. சரி சரி, வா போலாம். என்ன இது, இன்னும் ஸ்கூட்டி ஓடிக்கிட்டு தெரியறேன். ஒரு பைக் வாங்கலாம்ல? எங்க இருந்து வாங்குறது? வெளிநாட்டுல வேலை பார்த்தா உன்ன மாதிரி பைக் என்ன, காரே வாங்கிடலாம். நம்ம ஊருக்குள்ள பண்ணையார் வீட்டை தவிர ஒரு பையன்கிட்டயும் கார் பைக்கு ஒன்றும் கிடையாது. போகும்போது எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கு. சரி வா, வீட்டுல உன்றமா காத்துக்கிட்டு இருக்கு. பேசிக்கிட்டே நேரத்தை கடத்த வேண்டாம். ம் சரிடா. ஆமா, நீ மட்டும் வந்திருக்க, கையில பையன் காணும் ஒன்னத்தையும் காணும். உன்னை பார்த்ததும் அதையும் மறந்துட்டேன் பாரு. பஸ் ஸ்டாப்லயே வச்சுட்டு வந்துட்டேன், ஹீரோ எடுத்துட்டு வந்துடுறேன். யார் ராஜா இது, ஊருக்கு புதுசாட்டு இருக்குது. அண்ணே, இவனு தெரியல, சிவா, முருகேசன் மகன். அட ஆமா, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. இந்த பையன் போய் 1 வருஷம் ஆச்சுல, அதான் முகமே மறந்து போச்சு. பரவாயில்ல, நம்ம ஊர்ல படிக்கிற பசங்களும் வெளிநாடு வரைக்கும் போயிட்டு வரானுங்களே, பெரிய விஷயம்தான். டேய் மச்சான், போலாம்டா. ம் சரிடா, பைய கொடு. சரிண்ணே, இன்னைக்கு என்ன கடைசியா பாத்துக்கோங்க. இனி என்ன அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியும். நீயும் உன் நண்பன் கூட சேர்ந்துக்கிட்டு வெளிநாடு போப் போறியா என்ன? நாளைக்கு தான் அடுத்த வருடம் பிறக்க போகுதுல, அதைத்தான் சொன்னேன். ஏண்டா, இதெல்லாம் ஒரு ஜோக்கா? வண்டி ஏட்றா. மச்சான், இன்னைக்கு தூங்குறவங்க எல்லாம் பாவம்டா. ஏன்டா நாயே, இன்னைக்கு தூங்குறவங்க எல்லாரும் அடுத்த வருஷம் தானே எந்திக்க முடியும். 1 வருஷம் கடந்துரும்ல. அப்பதான் அப்பா ஆத்தா எல்லாரும் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்னடா, எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க. நீ அம்மாவை பார்த்துட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறேன்னு. ம் சரிடா. எனக்கு இந்த வருஷம் புது துணி வேணும்ப்பா. புது துணியா? ஏங்க, பணியார்கிட்ட பணம் ஏதாவது கேட்க முடியுமான்னு பாருங்க. இவன் வேற புது துணி வேணும் புது துணி வேணும்னு 2 3 நாளா கேட்டுக்கிட்டே இருக்கான். போய் பார்த்துட்டு வாங்க. ம் சரிடி. விளைச்சல் ஒழுங்கா வந்திருந்தா இந்த व्यसனமே இருந்திருக்காது. சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் வீரா நில்லு, எங்கடா போற? அது ஒண்ணும் இல்லைங்கம்மா, கண்ணா புது துணி வேணும் புது துணி வேணும்னு அடமுடிச்சிட்டு இருக்கானுங்க. அதான் பண்ணையார்கிட்ட போய் காசு வாங்கிட்டு வந்துடுறேன். சரி போய் கேட்டு பாரு. இந்த வருஷம் நமக்கு நிலைமையே சரியில்லை. அட 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 கூறு கிட்ட சின்ன பொண்ணு, இது அடையில குழி பணியாரம். பாத்தியா சின்ன பொண்ணு, நம்ம எத்தனை முறை லட்சுமி அக்காவை முறுக்கு சுடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்போம். ஒரு முறையாவது சுட்டு கொடுத்தாங்களா? இப்ப பாரு, மக வரான்னு சொல்லிக்கிட்டு எத்தனை பலகாரத்தை சுட்டு அடிக்கிருக்காங்கன்னு. இந்த ஊரை விட்டு போட்டு அவனே வெளியூர்ல போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதான் அவனுக்காக பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் இனிப்பெல்லாம் தின்னுட்டு காரம் காரம்னு கத்துனானா, ஏன்னு தெரியுமா? எத இனிப்பெல்லாம் தின்னு போட்டு காரம் காரம் கத்துனானா? ஏன்? அதானே, ஏன்? நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டா நீங்க என்கிட்ட திருப்பி கேளுங்க. ஆளப்பராள அக்கா, ஏன்னு தெரியலக்கா. இனிப்பு தின்னு போட்டு எதுக்கு காரம் காரம்னு கத்துனா, ஏன்னு நீங்களே சொல்லுங்க. அவன் ஏன் தெரியுமா இனிப்பு தின்னு போட்டு காரம் காரம்னு கத்துனா? ஏன்னா இது பலகாரம். சரியா போச்சு போங்க. ஏண்டி, இம்பிட்டு பெரிய காமெடி பண்ணிருக்கேன், 2 பேரும் சிரிக்காம குத்துக்கலாட்ட உட்காந்துருக்கீங்க. சிரிங்கடி. இதுதான் காமெடின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தா கூட சிரிச்சிருப்போம். இப்ப எங்க இருந்து சிரிக்கிறது? சரி, உங்க மனசு நோக்க கூடாதுன்னு வேணா சிரிக்கிறோம். சிரிக்க சொன்னா கணக்கிறாளுக. அம்மா. வாப்பா சிவா, உன்னதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டான நேரத்துல தான் வந்திருக்கேன். உனக்காக ஆசாசியா பலகாரம் சுட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு வாய் சாப்பிடு. இல்லைங்கம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்ன சின்ன பொண்ணுக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிவா, நீ எப்படி இருக்க? வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன். சின்ன பொண்ணாக்காக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்? உங்களுக்கு வாங்கிட்டு வராம இருப்பேனா சின்ன பொண்ணக்கா? உங்களுக்கும் உங்க குழந்தைங்களுக்கும் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். மா, அவங்களுக்கு வாங்கிட்டு வந்த பொருள்லாம் பையில தனியா இருக்கு, எடுத்து கொடுத்துருங்க. ராஜா வர வழியில பார்த்தேன், அப்படியே ஒரு எட்டு போய் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா, போயிட்டு வா. வீரண்ணே, எப்படிங்களா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிவா, நீ எப்படி இருக்க? எனக்கு என்னங்கண்ணே, நான் நல்லா இருக்கேன். அப்புறம் போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஒரு முறை வந்துட்டு போயிரு. அதுக்கு என்னங்கண்ணே, வந்துட்டா போச்சு. இந்த முறை விளைச்சல் எப்படி வந்திருக்கு? ஏன் கேக்குறேன்னா, நான் போன முறை ஃபோன் பண்ணும்போது அம்மா மழை பெய்யுதுன்னு சொல்லுச்சு. அந்த கொடுமையை ஏன் சிவா கேக்குற? பேஞ்ச மழையில எல்லா கரும்பும் அழுகி நாசமா போச்சு. கையில இருந்த மொத்த பணத்தையும் அதுலயே போட்டுட்டேன். ஏதோ நாளைக்கு புது வருடம் பிறக்க போகுது, கண்ணா புது துணி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கு கூட கையில காசு இல்ல. இப்படி ஒண்ணுத்துக்கு உதவாத அப்பன் ஆயிட்டேனேன்னு நானே வருத்தத்துல இருக்கேன். என்னண்ணே இப்படி சொல்ற? உன் கையில காசு இல்லைன்னா அம்மா கிட்ட கேட்டுக்க வேண்டியதானே? அப்படி இல்லைன்னா பேங்க்ல கேட்டீங்கன்னா லோன் கிடைக்க போகுது. பேங்க்ல லோன் கேட்டிருக்கேன், இல்லைன்னு இழுத்து அடிக்கிறான். அது கிடைச்சதும் கிழங்கு போட்டு போட்ட பணத்தை திரும்பியாவது எடுத்துடணும். கவலைப்படாதனே, உன் மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். கண்ணா புது துணி கேட்டேன்னு சொன்னல, இரு நான் வாங்கி கொடுக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சிவா, அவன் சொன்னா புரிஞ்சுப்பான், நான் பாத்துக்கிற விடு. சரி, நான் போயிட்டு வரேன். ஏங்க, பண்ணையார்கிட்ட பணம் வாங்க சொன்னேனே, பணம் கீது கிடைச்சதா? அப்பா, எனக்கு புது துணி வேணும்.
நீங்க வீட்ல இருந்து வெளியே புறப்பட்டு போனதுல இருந்து அவன் நண்பர்கள்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு எனக்கு புது துணி வரப்போகுதுன்னு கொண்டாட்டமா தொழில் குதிச்சுக்கிட்டு இருந்தான். திடீர்னு நாளைக்கு காலையில அதெல்லாம் ஒண்ணுமில்லைன்னு தெரிஞ்சா மனசு ரொம்ப விசனப்பட்டு போயிருங்க. குழந்தை இல்ல. என்னடி பண்ண சொல்ற? எல்லாம் நம்ம தலையெழுத்தா? இப்படி கரும்புல காசை போட்டு கறியாக்கிட்டோமே. போன வருஷம் நல்ல விளைச்சல். அதே மாதிரி இந்த வருஷமும் வந்துரும்னு நினைச்சேன். எல்லாம் நாசமா போச்சு. சரி சரி விடுங்க. அதை நினைச்சு வருத்தப்பட்ட மட்டும் எல்லாம் மாறிடுவா போகுது. விடிகிற பொழுது நல்லதாவே அமையும் நினைப்போம். இவன் பணியாரம் அதிரசம் முறுக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். காலையில எப்படி சமைக்க போற? நாளைக்கு காலையில இட்லியை வச்சிருவேன். மதியத்துக்குள்ள பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ண பாருங்க. சரிடி, நாளைக்கு பணியார்கிட்ட மறுபடியும் ஒரு முறை கேட்டு பாக்குறேன். கிரண், இந்தாங்க. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தம்பி, எதுக்குப்பா இதெல்லாம்? அட, வாங்கிக்கோங்கண்ணே. இந்த பைய கண்ணகிட்ட கொடுத்துருங்க. அவனுக்கு சட்ட துணி வாங்கிட்டு வந்தேன். தம்பி சிவா, நீ எதுக்குப்பா இதெல்லாம் செய்யற? அண்ணே, என்கிட்ட இப்ப பணம் இருக்கு. அதனால உனக்கு செய்யறேன். நாளைக்கு உன்கிட்ட இருக்கும்போது நீ எனக்கு செஞ்சுட்டு போ. இத்தனை வருஷத்துல கடன்னு ஒருத்தர்கிட்ட கூட நீ கை நீட்டினது கிடையாது. அதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். புடி. சிவா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலப்பா. நன்றி சொல்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இதை கொண்டு போய் அக்காட்ட கொடுத்துட்டு வா. அண்ணே, ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே. இப்படி உள்ளூருக்குள்ள விவசாயத்தை பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு என்ன மாதிரி வெளிநாட்டுக்கு வந்துட வேண்டியதானே? நல்லபடியா பொழைச்சு வீட்டை காப்பாத்தலாம். சிவா, உன்ன மாதிரி வெளிநாட்டுக்கு போனா பணம் சம்பாதிக்க முடியும். ஆனா மன நிம்மதி இருக்குமான்னு எனக்கு தெரியல. சுத்தமான காத்து, தண்ணி, பசுமையான இடம் இதெல்லாம் விட்டு போட்டு வெளிநாட்டுல போய் எப்படிதான் இருக்கியோன்னு எனக்கே தெரியல. எனக்கு இன்னைக்கு கஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் வந்துட்டு போகலாம். ஆனா இது நிரந்தரம் இல்ல. இந்த முறை போச்சுன்னா அடுத்த முறை விளைச்சல் நல்லபடியா வந்துட போகுது. அந்த நம்பிக்கையில தான் இன்னமும் இங்க இருக்கேன். நீ சொன்னா கேட்க மாட்டேனே. சிவா, உனக்கு இதெல்லாம் புரியாது. ஒவ்வொரு வருடமும் ஆரம்பிக்கும் போது பல பல கனவு, பல பல எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். ஆனா வருடம் முடிவுல ஏமாற்றம், அனுபவங்கள் இதுதான் அந்த வருடம் கத்துக் கொடுக்கும். எவ்வளவோ கஷ்டத்தை கூட எல்லாரும் பார்த்தும் அடுத்த வருடம் தொடங்கும் போது மறுபடியும் ஒரு எதிர்பார்ப்பு வருதுல்ல, அதுதான் வாழ்க்கை. சரியா சொன்னேனே. என்ன மக்களே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கஷ்டம் நஷ்டம் ஆயிரம் வாழ்க்கையில வந்துட்டு போகும். ஆனா அதுக்காக என்னைக்கும் சோர்ந்து போயிடக்கூடாது. இந்த வருடம் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.